காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்டத்தை அமைச்சர்கள் ரமேஷ், RB ரஞ்சித்குமார், தென்னரசு உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், முழு விவரங்கள் என்ன? கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான திவ்ய தேசமும் ஆதி அத்திவரதர் ஆனந்த சரசு குலத்தில் அருள் பாலிக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் 10 நாள் பிரம்மோற்சவம் தொடங்கியது. 7வது நாளான பிரம்மோற்சவம் இன்று திருத்தேர் உற்சவம். கிட்டத்தட்ட 74 அடி இந்த உயரம் கொண்ட இந்த தேரானது 7 நிலைகள் கொண்டது. 300 டன் எடை கொண்ட இந்த திருத்தேரானது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பவனி விழா நடைபெறும். இந்த திருத்தேர் என்பது காந்தி சாலை, மூங்கில் மண்டபம், காமராஜர் சாலை, பேருந்து நிலையம், 4 ராஜவீதி, பூக்கடை தெரு வழியாக கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பயணித்து பொதுமக்களுடைய பக்தர்களுடைய வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பியவாறு இந்த திருத்தேரானது புறப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தேரில் தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் வனத்துறை அமைச்சர் RB ரஞ்சித்குமார் மற்றும் அயலக நலத்துறை அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டவர்கள் வடம் பிடித்து தேரை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து அரோகரா அரோகரா எனவும் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதிகாலை 3 மணி அளவில் ராஜநடையுடன் புறப்பட்டு திருச்சேரியில் அமர்ந்து வரதராஜன் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் அமர்ந்து அந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்வேறு மலர்கள் மற்றும் வைரநூறுகள் அமைக்கப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை ராஜ அலங்காரத்தில் இந்த திருத்தேரில் எழுந்துள்ளார். இதன் காண்பதற்கான பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் காஞ்சி மாநகரில் குவிந்திருக்கிறார்கள். மாநகர் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ஒளிமுகமதுப்பேட்டை, ஓரிக்கை, செவிலிமேடு புதிய ரயில்வே நிலையம் 4 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு இந்த ஊர்களுக்கு வருவதற்கான சிறப்பு பேருந்துகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்னதானங்களுக்கு சிறப்பு முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் சாமி தரிசனம் செய்வதற்காகவும் அந்த தேரை சுற்றிலும் அந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர் சக்கரத்திற்கு அருகிலோ அல்லது தேருக்கு அருகிலோ செல்வதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு தூரம் இருந்து சாமி தரிசனம் செய்வதற்காகவும் அவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு கயிர்கள் அமைக்கப்பட்டு அந்த கயிர்கள் மூலமாக வடம் பிடித்து வருகிறார்கள். பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து தற்போது குவிந்திருக்கும் காரணமாக இந்த கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் வரதராஜ பெருமாளின் வைகாசி பிரம்மோற்சவத்தில் திருத்தேர் உற்சவத்தை காண்பதற்கான ஏராளமானோர் காஞ்சி மாநகரில் குவிந்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.